சமூகனின் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து யூகேயில் ஒரு ரயில் பயணம் செய்கிறது எப்படி என்றதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் போகிறது வந்து பிரெயின்ட்ரீ என்ற இடத்துல இருந்து லண்டன், அதாவது ஈஸ்ட் லண்டன் ரோம்ஃபோர்ட் என்ற இடத்துக்கு தான் நான் போக போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷ பயணம் தான். எப்படி ஒரு ரயில் இங்கே வந்து போகுது, இந்த ரயில் எப்படி இருக்குது என்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே எல்லாமே மின்சார புகையிரதங்கள் தான். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும், பிரயோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ ட்ரெயினில் வந்து போய்கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ட்ரெயில் பயணம் சம்மந்தமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இதில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா இதான் டிக்கெட் மெஷின். இந்த டிக்கெட் மெஷினில் நாங்கள் செல்ஃபாக எங்களுக்கு தேவையான டிக்கெட்டை நாங்கள் எடுக்கலாம். உள்ளுக்குள்ளே ஆப்ஷன்ஸ் இருக்கும், வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் அறிவு கட்டின அளவுக்கு நான் உங்களுக்கு இதில் நான் விவரிக்கிறேன். உள்ளே போனோம்னா இங்கே பாருங்கள், 1 வே ரிட்டர்ன் 7 டே சீசன் டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு எது வேணுமோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரிட்டர்ன்ஸை பார்த்தா அதுலேயும் டே ரிட்டர்ன்ஸாக அல்லது வந்து பிறகு லேட்டாக வரதான்னு இருக்கும். அதில் பாருங்கோ ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. பிரெயின்ட்ரீ, மற்றது நான் ஸ்டான்ஃபோர்ட் என்ற இடத்துக்கு நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதான் லண்டன். அதுலேயும் 1 வேயா ரிட்டர்னாக இல்லை 7 டே சீசன் டிக்கெட்டான்றது இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸஸ் இருக்கும். இப்போ 1 டே என்று கொடுத்தோம்னா அதில் நாங்கள் எவ்வளவு டிக்கெட்னு பெறுமதி என்றதை பார்க்கலாம். £24.90 இருக்குது பாருங்கள். அப்போ இதை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்மாக கொடுக்கல எங்களால் பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பே பண்ணுற கார்டு பேமெண்ட் இருக்குது, வேறு காயின்ஸ் பேமெண்ட் இருக்குது. அதில் எங்கள்கிட்ட நோட்ஸ் இருந்தால் நோட்ஸை நாங்கள் பே பண்ணிக்கொள்ளலாம். நோட்ஸ் மூலமும் இருக்குது. இதெல்லாம் பேங்க் நோட்ஸ்ன்றது அந்த பண நோட்டுகளை தான் சொல்கிறது. அதை கொடுத்துட்டு நான் அதை வந்து ஆப்ஷனை செயற்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டிக்கெட்ஸ் இப்படி தான் வரும். இந்த எடுத்தால் இந்த டிக்கெட் 2 டிக்கெட் வரும். ஒன்று போகிறது வாரதுக்குன்னு சொல்லி செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் 1 வேன்னு சொல்லியும் நாங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் வந்து இந்த ஃப்ரீ போர்ட். இது ஒரு கிராமப்புறம் மாதிரி தான். அதனால் நம்மளோட ஊரில் பார்க்குற மாதிரி பட்டைகளையும் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பிரெயின்ட்ரீ. மேலே பாருங்கோ, இதில் வந்து கம்பிகள் மாதிரி போய்கொண்டிருக்கும். என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயின் தான், மின்சார புகையிரதங்கள். அப்போ அதனால் அது வந்து மேலே அந்த தொடுகையில் எப்போவுமே இருக்கும். ஏன்னா அந்த மின்சாரம் வந்து புகையிரதத்துக்கு போய்கொண்டே இருக்கணுமன்றதுக்காக நல்ல அழகாக இதில் வந்து பூச்சாடிகள்லாம் வச்சு அதில் கோல்டன் ரூல்ஸ் அண்டு கொஞ்சம் அறிவுரைகளும் எழுதியிருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை இங்கே நாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பொழுதுபோக்காக இருக்கும். வந்து நின்று ஃப்ரீயாக, அதாவது தனிமையில் ரயினை பார்க்க வெயிட் பண்ணி கொண்டு கேட்கல பொழுதுபோக்காக இருக்கும். தலைக்கு மேலால் வந்து அடிக்கடி இங்கே விமானங்கள் போய்கொண்டு ஹெலிகாப்டர் ரயினுக்காக காத்திருக்கும் போது எடுக்கிற காணொளி தான் இது. இதில் பாருங்க, பிரெயின்ட்ரீ ஃப்ரீ போர்ட்னு சொல்லி இருக்குது. இந்த இடம் பார்த்திங்களா ஒரு பச்சை காடுகளில் பறவைகளுக்காக அமைக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல பறவைகள் கூடுதலாக முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறேன்னு சொல்கிறேன். அதனால் இதில் வந்து சத்தங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. இதில் நிற்கவும் கூடாதுன்னு எழுதியிருக்கு. கிரேட்டர் ஏஞ்சலியா என்றதான் வந்து இந்த புகையிரதத்தின் பெயர். இதில் வந்து இதில் நான் முதல் சொன்னது பாருங்கோ, இதான் வந்து அந்த கரண்ட் கம்பி. அதாவது இது தொடுகையிலே இருக்கும். ட்ரெயினுக்கு மேலேயும் ஒரு கம்பி இருக்கும். அது எப்போவுமே ரயின் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் டச்சிலே இருக்கும். அதில் தெரிகிற பாலம் மேம்பாலம். இங்கே வந்து கேமரா இருக்கும் 2 பக்கமும். எப்போவுமே வாட்சிங்லான் இருக்கும். அதாவது என்ன குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரயினுக்குள்ளே வந்தாச்சு. இந்த ரயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சார்ஜ் போடுறதுக்கான யூஎஸ்பி அது கூட இருக்குது. இதுதான் ரயினில் ஏறுற வாசல். இந்த இடத்துல இந்த சுவிட்சை நாங்கள் இப்படி அமர்த்தி முடிச்சுன்னா ஓப்பன் ஆகும். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும் பார்க்கலாம். கொஞ்சம் சேஃப்டி கூடவே இருக்கும் இந்த ட்ரெயினில்.
எல்லாத்துக்குமான அலர்ட்டும் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதவு பூட்டினா அப்புறம் தான் இந்த ட்ரெயின் வலிக்கணும். அவ்வளோ சேஃப்டி எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களையும் காணையில் சத்தத்தையும் காணையில் நான் தான் இருக்கிற போல இருக்குது. 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி நீளத்துக்கு ட்ரெயினில் தெரியுது பாருங்க. இதெல்லாம் வந்து வீடியோவில் பார்த்தேன், யூடியூப்பில் மற்ற டிக்டாக்ல பார்த்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நேரில் போகிறேன் இந்த ட்ரெயினில். இப்போ சம்மர் டைம்ன்றதால நார்மலாக ஒரு புல்லோவரும் ஒரு டிஷர்ட்டும் ஊரில் போட்ட டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு இருந்தாலே காணும். இந்த குளிரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்மளோட நுவரேலியாவில் ஏமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை ட்ரெயின் ரூட் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இதில் நான் பார்க்கல அங்கே போகுதுன்னு சொல்லி. இப்போ நான் வந்து ஷென்ஃபீல்டில் இருந்து ரோம்ஃபோர்ட் என்ற இடம் லண்டனை நோக்கி நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். அப்படியே நிலத்துக்கு We are now arriving at Brentwood. Mind the gap between the train and the platform. நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு 300 மீட்டர் நீளம் வரும் இந்த ட்ரெயின். ஐ திங்க் ஸோ. மெஷர் பண்ணி தான் காட்டணும் அப்படின்னா அக்யூரேட்டாக பார்க்குறேன்டா. பார்த்தீங்கன்னா பிரெண்ட்வுட் என்ற ஸ்டேஷனில் வந்து நிற்கிது. இப்படி ஒரு ஸ்டேஷனாக நிற்கிறதுக்கு முதலே இதில் ஃப்ளைட்டில் சொல்கிற மாதிரி அனௌன்ஸிங் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது சொல்கிறது எலிசபெத் லைன். இதுதான் இந்த ட்ரெயினில் பாதை, ட்ரெயின் ரூட் இதில் சொல்லியிருக்கு. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வடிவேல் வந்து கையை பிடிக்காம நிற்கிற மாதிரி இந்த ட்ரெயினில் நாங்கள் நிற்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து ஷென்ஃபீல்டு ரோம்ஃபோர்ட். இங்கே தான் இப்போ நான் போக வேண்டிய இடம். அப்படியே வந்து லிவர்பூல் அப்படியே போகுது. Via Heathrow Terminals 2 and 3. The next station is Gideon Park. This is my first time train journey in UK. So உங்களுக்கு நான் இந்த கொஞ்சம் விஷயம் இந்த ட்ரையல் பயணம் சம்மந்தமாக காட்டியிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதை மாதிரி வித்தியாசமான பிரியோசனமான வீடியோக்களோடு உங்களை நான் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்பேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ வெரி மச்.